அன்பிற்கினிய தேவ பிள்ளைகளே, இந்த இணையதள வழியாக சிகரம் யூடியூப் சேனல் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். வாங்க, உங்களை எல்லோரையும் நான் ஆண்டவர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறேன். ஆண்டவர் உங்களுக்கு இன்றைக்கி இந்த வாரத்தில் ஒரு அருமையான ஒரு அறிவுரையை கற்றுத்தர, ஒரு யுக்தியை கற்றுத்தர போகிறார். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக்கலாமாங்க. இந்த ஆண்டவருடைய பிரசன்னத்திலே ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிற அந்த ஒற்றை வார்த்தை என்ன என்பதை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக, நான் என்னென்னவோ முயற்சி செய்கிறேன், என்னென்னவோ ஜெபிச்சு பார்க்குறேன், என் வாழ்க்கையில் ஒரு வெற்றியே கிடைக்க மாட்டேங்குது, ஒரு ஆசீர்வாதமே இல்லை, ஒரே அவலமாக இருக்குது, கவலையும் கண்ணீருமா இருக்குது என்று நினைக்கிற பிள்ளைங்களா நீங்கள், ஆண்டவர் உங்களுக்கு ஒரே ஒரு வார்த்தை சொல்லி கொடுக்குறேன். இதை நீ கடைபிடிச்சின்னா உன் வாழ்க்கையில் வெற்றி மட்டும்தான், வெற்றி நிச்சயமாக உறுதியாக ஆசீர்வாதமாக நீ வாழ்வ என்று ஒரு வார்த்தையை சொல்லி கொடுக்குறாரு. அது என்ன வார்த்தை, அது என்ன பண்பு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, நம்ம என்ன செய்கிறதுனால நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்க மாட்டேங்குது, நாம் எப்படி இருப்பதனால நமக்கு நாம் மேற்கொள்ளுகின்ற முயற்சிகள் எல்லாவற்றிலும் தோல்வி அடைஞ்சிக்கிட்டே இருக்கிறோம் என்பதையும் குறித்து முதல் வாசகத்தில் இன்றைக்கி சீராக் நூலில் 3வது அதிகாரம் 26 to 28 வரையிலும் ஆண்டவர் பேசுகிறார். அது என்னன்னா, முதலிலே பிடிவாத குணம் இருக்கிறவர்கள் தீமைக்கு உள்ளாவார்கள் அப்படின்னு சொல்லுது சீராக். இப்போ எனக்கு பிடிவாதம் இருக்குது, நான் வச்சது தான், நான் பிடிச்சது தான், நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால், நான் பிடிச்ச முயலுக்கு காலே இல்லை அப்படின்லாம் நினைக்கிறவங்களுக்கு தீமை மட்டும்தான் மிஞ்சம், நீங்கள் தீமைக்கு ஆளாவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆசீர்வாத தடையாக இருக்கிறது வேற, தீமைக்கு ஆளாகிறது பாருங்கள். பிடிவாத குணம் இருந்துச்சுன்னா நான் தீமைக்கு ஆளாகும்னு சொல்கிறாரு. 2வது, கேடு நினைப்பவர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா கேட்டிற்கு ஆளாவீர்கள் அப்படின்னு சொல்கிறார். கெடுவான் கேடு நினைப்பான்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி நீங்கள் கேடு நினச்சிங்கன்னா அவன் அழிஞ்சு போகணும், இவன் அழிஞ்சு போகணும், எனக்கு எதிராக இருக்கவன் நான் நல்லா இருக்கிறானுங்க என்று சொல்லி பொறாமைப்பட்டு நம் சொந்தங்களில் இருக்கிறவங்க யாரும் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்கன்னா, உன் உறவு நல்லா இருக்கக்கூடாது, நண்பர் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினச்சின்னா நீயும் கெட்டு போவ என்று சொல்லி இறைவசனம் சொல்லுகிறது. அடங்காத மனமுடையவனா நீ இருந்தீன்னா தொல்லைகளினால் அழுத்தப்படுவ அப்படின்னு சொல்கிறார். நான் யாருக்கும் அடங்க மாட்டேன், கடவுளுக்கு அடங்க மாட்டேன், என் மூதாதையர்களுக்கு அடங்க மாட்டேன், என் முன்னோர்களுக்கு என் பெற்றோர்களுக்கு அடங்க மாட்டேன், என் ஆசிரியர்களுக்கு அடங்க மாட்டேன், என் சமூகத்தில் இருக்கிற பெரிய தலைவர்களுக்கு அடங்க மாட்டேன், யாருக்கும் கீழ்ப்படிஞ்சு போக மாட்டேன் அப்படின்னா நம்ம ஆசீர்வாதத்திற்கு பதிலாக தொல்லைகளுக்கும் அழுத்தத்திற்கும் ஆளாகும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவசனம் சொல்லுது. அதையும் தாண்டி இருமாப்பு கொண்டவர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுடைய நோய் நொடிக்கு மருந்தே இல்லை அப்படின்னு இறைவசனம். ஒரு சிலர்லாம் நினைக்கிறோம், நான் என்ன பாவம் பண்ணேன், நான் எந்த ஒரு பாவமும் செய்யலை, தினந்தோறும் கோயிலுக்கு போகிறேன், ஜெபிக்கிறேன், ஜெபமால ஒப்பு கொடுக்குறேன், ஆண்டவருக்காக நேர்ச்சையெல்லாம் செய்கிறேன், ஏழைகளுக்கெல்லாம் காணிக்கு ஒப்பு கொடுக்குறேன், உபவாசம் இருக்கிறேன், தவ காலத்தில் 40 நாளும் 48 நாளும் உபவாசம் இருக்கிறேன், இருந்தாலும் எனக்கு ஆசீர்வாதமே கிடைக்க மாட்டேன், ஏன் நான் இவ்வளோ நோய் நொடியில் அவதிப்படுறேன் அப்படின்னா, இருமாப்பு இருந்துச்சுன்னா எவ்வளவு நோய் நொடி இருக்கிறதோ அந்த நோய் நொடியிலேயே நீ மடிந்து போக, உனக்கு மருந்தே கிடையாதுன்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போ இதுக்கெல்லாம் மாற்றா ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லி கொடுக்குறாரு, ஒரே ஒரு வார்த்தை. ஆரம்பத்தில் நான் சொன்னது போல தாழ்ச்சி. தன்னைத்தானே தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், தன்னைத்தானே உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான் என்று நற்செய்தியில் ஆண்டவர் இன்றைக்கு பேசுகிறார். ஒரு அருமையான ஒரு நிகழ்ச்சியும் சொல்கிறார் பாருங்களேன். உங்களை திருமண விருந்துக்கு யாராவது கூப்பிட்டாங்கன்னா பந்தியில் போய் முதன்மையான இடத்துல உட்காராதீங்க, தன்மானத்தை இழக்க வேண்டியிருக்கும், உங்களை அவமானப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது, உங்களை அசிங்கப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனவே உங்களை விருந்துக்கு அழைக்கும் போது கடைசியாக யாருமே பார்க்காத ஒரு மூலையில் போய் உட்காருங்க. சில நேரத்தில் உங்களை அழைத்தவர் நண்பரே வாங்க, நீங்கள் ஏன் இங்கே உட்காந்துருக்குறீங்க, பந்தியில் முதல் இடத்துல உட்காருங்கன்னு சொல்லிட்டு எல்லார் முன்னாலேயும் அவர் உங்களை சொல்லும் பொழுது அது உங்களுக்கு பெருமையாக இருக்கும், நீங்கள் உங்களுடைய தன்மானத்தையும் பாதுகாத்துக்குவீங்க என்று சொல்லி ஆண்டவர் கற்றுத்தருகிறார். எனவே தாழ்ச்சியை ஒரு மிகப்பெரிய விழுமையாக நீங்கள் கடைபிடிங்க, கீழ்ப்படிதலை மிகப்பெரிய விழுமையமாக கடைபிடிங்க. இறை வார்த்தைக்கு தாழ்ந்து செல்பவர்களாக, இறை வார்த்தையை கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக வாழ்கின்ற வரத்திற்காக செபிப்போம். ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து தாழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு வாழ்கின்ற வரத்தை உங்களுக்கு தருவாராக. ஆமேன்.